மணிக்கா குழு அப்படின்னு 2011 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வெளில பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் தான் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்ல வந்து அந்த சாட்டை மாதிரியான ஒரு ஸ்கூல் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படம் 2011 ரிலீஸ் ஆன படமே இப்ப பார்க்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கேடிவில நீங்க பழைய படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஆள்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த படம் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ படத்தில் வந்து அண்ணாமலை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலு. ஸோ இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்லேருந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸை பார்த்துட்டு இந்த ஸ்கூலில் பேருக்கு வாத்தியார் அப்படின்னு சொல்லி சைன் அம்பாட்டை போட்டுக்கிட்டு வேலையை பார்க்காம ஒப்பேத்திட்டு இருக்கக்கூடிய வாத்தியாராக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் மொத்தமே ஒரு 74 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ 54 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஒரு புது டீச்சரா வராரு. ஸோ பிருத்திவிராஜ் இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சரா வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல எந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாரு, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கிறாரு, கடைசி இந்த ஸ்கூலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட ரன்னிங் டைம் வந்து 2 hour 10 minutes மேல வருது. இந்த 2 hour 10 minutesமே எனக்கு பெருசா போரிங் ஆகல. பிருத்திவிராஜ் கதைக்குள்ள எப்போ வராரோ அவர் வந்து அந்த ஸ்கூல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்றாரு பாருங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு நீட்டா ஃபீல் குட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துல பிருத்திவிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி மலையாளத்துல இப்போ நாம ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துல பார்க்க முடியுது. ரொம்ப யங்கான லுக்ல வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே அவங்களோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டா பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் பிருத்திவிராஜுக்கு இந்த படத்துல லவ் ட்ராக்கும் ஒன்று ஓடும். ஸோ ஸ்கூல்லே அதே ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதலை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எடுத்துட்டு வராம செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அது ஒரு நல்ல மூவாக தான் பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு வந்து இழுத்து செகண்ட் ஹாஃப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயத்த வச்சு இழுத்தா நல்லாவே இருக்காது. பட் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் அந்த லவ் போர்ஷன்ஸ்குள்ளே வராங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல மூவ். அது பார்க்கறதுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோயினா நடிச்சவங்களுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாவே ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட் வாட்சபிளான மூவி. உங்களுக்கு இந்த சாட்டை படம்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.